டோனட்ஸ் அப்படின்னு சொன்னாலே சின்ன பிள்ளைங்க எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா பெரியவங்க ஐயோ எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. இது ஏன் இந்த டிஃபரன்ஸ்? நான் நினைக்கிறேன் இந்த தியேட்டர்ல இல்லைன்னா இந்த சின்ன சின்ன பேக்கரிஸ்ல இல்ல இந்த மால்ல எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படிதான் டோனட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்களோ. சுட சுட வீட்டுல செஞ்சு சாப்பிடுற பலகாரத்துக்கு இணையா வெளியில வாங்கி சாப்பிடுறது இருக்கவே இருக்காது. அவங்க எப்பவோ பொரிச்சு டிப் பண்ணி ஆற வச்சு நமக்கு திரும்ப சூடு பண்ணி கொடுக்குற ஒரு டோனட்டை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்ல செய்யற டோனட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது எப்படி ஒன்னாகும்? அது வேற இது வேற. வெளியில வாங்கி சாப்பிடுற டோனட்டை ஒண்ணு வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடி கடிச்சிட்டு அதுவே போதும்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுன்னா வீட்ல செய்யற டோனட்ஸ் ஒன்னு சாப்பிட்டா பத்தவே பத்தாது. இன்னும் அடுத்து எப்ப தருவீங்கம்மான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். அடுத்து ஹெல்த்தியர் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ள நிறைய பேர் போறீங்க. மைதா இல்லாம கோதுமையில எப்படி செய்யணும், பொரிக்காம பேக் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வெர்ஷன்ஸ் எல்லாமே நான் இந்த கிளாஸ்ல சொல்லித்தரதான் போறேன். ஸோ நீங்க எதிர்பார்க்குற எல்லா கான்செப்டும் இந்த டோனட் கிளாஸ்ல ஆட் ஆனா இருக்கும். இது கூடவே எக் அண்ட் எக்லெஸ் வெர்ஷனும் கண்டிப்பா சொல்லித்தரதான் போறேன். அது கூட நீங்க கத்துக்க போறது ஈஸ்ட் அண்ட் வித்வுட் ஈஸ்ட் டோனட்ஸ், பேக்ட் ஃப்ரைட் டோனட்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபில்லிங் அண்ட் கிளேஸ். இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல கத்துக்கிறதுக்கு சீக்கிரமா விதுஸ் கிச்சன் நம்பருக்கு என்ரோல் பண்ணுங்க. எல்லாரையும் ஜூன் 5 அன்னைக்கு கிளாஸ்ல மீட் பண்றேன்.